Dim tanana dim tanana dim tanana dim tanana dim tanana dim tanana tirana dim tanana dim tanana dim tanana dim tanana dim tanana dim tanana tirana தீங்கனியில் சாராகி பூக்களிலே தேனாகி பசுவினிலே பாலாகும் நீரே தாயருகே சேயாகி தலைவனிடம் பாயாகி சேயருகே தாயாகும் பெண்ணே பூங்குயிலே பூங்குயிலே பெண்ணு மாறும் வடிவம் மாறக்கூடும் நீர் நினைத்தால் பெண் நினைத்தால் கரைகள் யாவும் கரைந்து போகக்கூடும் நதியே நதியே காதல் நதியே நீயும் பெண்தானே அடி நீயும் பெண்தானே ஒன்றா இரண்டா காரணம் 100 கேட்டால் சொல்வேனே நீ கேட்டால் சொல்வேனே தீம் தனன தீம் தனன தீம் தனன தீம் தனன தீம் தனன தீம் தனன திரனா தீம் தனன தீம் தனன தீம் தனன தீம் தனன தீம் தனன தீம் தனன திரனா தொடர்ந்து தாமரையின் வணக்கம் தாமரை நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டிருக்கின்றீர்கள். அதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இனிய ராசி படம் பார்க்கலாம். இன்றைக்கு ராசி படம் மேச ராசி எடுத்துக்கொண்டீங்கன்னா புதிய திட்டங்கள் நிறைவேறும், பிள்ளைகள் வருங்காலம் குறித்து யோசிப்பீர்கள், ஆன்மீக நட்டம் அதிகரிக்கும், அக்கம் பக்கம் வீட்டாரின் ஆதரவு பெருகும், வியாபாரத்தில் அது வாடிக்கையாளர்கள் அறிமுகமாவார்கள், உத்தியோகத்தில் சகல ஊழியர்கள் மதிப்பாவார்கள், கனவு நாளாக என்றாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி வந்து பெரியோர்கள் அவங்கள மதிப்பாங்களாம், நிறைய நீங்கள் வேலை செய்யும் நிறுவனத்தில் கூட மதிப்பாங்க அப்படின்னு சொல்லி இன்றைய நாளாகுமா பேசுறதுக்கு. அதில் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ரிஷபம் உள்ளவங்களுக்கு மனதில் பிடித்தவர்களை சந்திப்பார்கள். இன்றைக்கு ரொம்ப காலத்துக்கு அப்புறம் சந்திக்க போகிறாங்கன்னு ராஜா. அப்படி சந்திப்பார்கள், வெளிவட்டாரத்தின் தொடர்புகள் அதிகரிக்கும், தாய் வழி உறவினர்களால் வீண் செலவுகள் வந்து போகும், புது வேலைகள் கிடைக்கும், வியாபாரத்தில் பங்குதாரர்களின் பிரச்சனை தீரும், அலுவலகத்தில் அனுமதி நிலவும், எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் நாள் என்றாகும். இன்றைக்கி செலவு கூடுங்க. அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமான இடங்கள்லாம் போயிடாதீங்க, ரொம்ப செலவாகும். அது ரிஷபக்காரங்கள் கட்டாயமாக வீண் செலவு செய்யாதீங்க. ஏன்னா இன்றைக்கி நாள் அந்த நாளாகுது. சரி, அதனை தொடர்ந்து மிதுன ராசியை பார்க்கணும். குடும்பத்தினரோட கலந்து யோசித்து பழைய பிரச்சனைகளுக்கு முக்கிய தீர்வுகள் காண்பீர்கள். இன்றைக்கி ரொம்ப நாளைக்கு அப்புறம் பழைய பிரச்சனைகள்லாம் இன்றைக்கி அவங்களோட தலையில் இருக்க போது அவங்களுக்கு சரியான தீர்வு இன்றைக்கி அவங்களோட என்ன சொல்கிறது, அவங்களோட மைண்டிலேருந்து அப்படி வரப்போது. அதில் சொல்ல போகிறீங்க, அரசால் ஆதியம் உண்டாகும், உறவினர்கள் மதிப்பர்கள், வாகன வசதிகள் பெருகும், வியாபாரத்தில் பழைய சரக்குகள் விட்டு தீரும், உத்தியோகத்தில் உள்ள கை ஓங்கும், வெற்றி பெறும் நாளாகும். இன்றைய மிதுன ராசிகளுக்கு வெற்றி ஓங்குற நாளாகும், தீர்ப்பு கூட நல்லா வழங்குவாங்களாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனை தொடர்ந்து கடக ராசிக்கு பார்த்துக்கணும்னு சொன்னால் மனைவிக்குள் நெருக்கம் உண்டாகும், எதிர்பாராத சில வேலைகள் முடியும், உறவினர்களால் உதவி உண்டாகும், நல்ல நாளாக இருக்கு போல. விலை உயர்ந்த பொருட்கள் வாங்குவீர்கள். இன்றைக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு வாங்கியிருப்பீங்க, வாங்கணும் சின்ன பொருள் இன்றைக்கி வாங்கலாம். வியாபாரத்தில் பல சுற்றமங்கள் ஒரு நல்ல ஒரு விடயங்கள் நடைபெறத்துக்கு இருக்காங்க. அலுவலகத்தின் மரியாதை கூடும், திடீரென யோகம் கிட்டும். இன்றைக்கி எங்கேயாவது டிக்கெட் எடுத்துக்கோங்க. இன்றைக்கி அவங்களுக்கு கட்டாயமாக ஒரு அதிர்ஷ்ட நாளா அப்படின்னு சொல்லியிருக்காங்க கடகம். சரி, அதில் தொடர்ந்து ஒரு ராஜா சொல்லுங்க. மிச்ச ராசிகளை பார்க்கறதுக்கு முதல்ல ஒரு முக்கிய அறிவித்தல் ஒன்று சொல்லலாம் அப்படின்னு இருக்கேன். முக்கிய அறிவித்தலாக தொடர்ந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம்
ஏபிஜே அப்துல் கலாமை பற்றி. அவர் அப்துல் கலாமை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு வந்து அவர் தான் வந்து சொல்லியிருக்காரு கனவு காணுங்கள் என்று நான் சொல்லியிருக்கின்றாரு. கனவு காணுங்கள்னு அவர் தான் சொல்லியிருக்காரா? எனக்கு இன்னைக்கு தான் தெரியும். நம்ம அவரை பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம். அவர் வந்து பிறந்தது அக்டோபர் வந்து 15, 1931ஆம் ஆண்டு தான் அவர் பிறந்திருக்காரு. ஆஹா. ஒரு பிறந்தது வந்து ராமேஸ்வரம்ங்கிற அந்த மாவட்டத்தில் பிறந்திருக்காரு. அதாவது இந்தியாவில் இருக்கிற ராமேஸ்வரமா இல்லை நம்ம ஸ்ரீலங்காவில் இல்லவே இல்லை, இந்தியாவில் இருக்கிற ராமேஸ்வரத்தில் பிறந்திருக்காரு. சரி சரி. இவரை பற்றி தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வரலாம். ஒரு சிறிய பாடலுடன் பாடலை கட்டு கொண்டு வரலாம். பாடலின் தொடர்ந்து நீங்க வந்து மிச்ச ராசிலாம் கேட்கறது ரெடியா இருங்க. நான் இது உங்கள் தாமரை வானொலி www.tamarayfa.com. Chance. Let's do Singam dance. Everybody put your hands up and say welcome to Valentine's Day. To the door and pump up the beat on the floor and say repeat. Repeat. Everybody put your hands up and say welcome to Valentine's Day. This is the day for romance, baby. So let's sing and dance. It's Singam dance. Singam dance. Sunday, Monday, Tuesday, Wednesday, Thursday, Friday, Saturday. எட்டாம் நாளா வேண்டும் வேண்டும் வீக்லி ஒரு Valentine's Day. எனக்கு முத்திக்கிச்சு முத்திக்கிச்சு Happy baby முத்திக்கிச்சு முத்திக்கிச்சு L-O-V-E எழுத்துக்குள்ள எல்லாம் இருக்கிறது. Let's sing and dance. 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 Summer, winter, spring and autumn ஒவ்வொரு நாட்டிலும் சேஞ்ச் ஆகும். காதல் பூக்கும் சீசன் மட்டும் எல்லா ஊரிலும் ஒன்றாகும். ஐசும் ஐசும் முட்டிக்கிச்சு முட்டிக்கிச்சு ஹாட்டும் ஹாட்டும் முட்டிக்கிச்சு முட்டிக்கிச்சு அங்கே உன்னை தேடி வந்தேன் I love you சொல்ல. Let's sing and dance. 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 Everybody put your hands up and say welcome to Valentine's Day. To the door and pump up the beat on the floor and say repeat. This is Singam dance. தொடர்ந்து தாமரை வணக்கம் தாமரை நிகழ்ச்சி இணைந்து கொண்டிருக்கின்றீர்கள். தொடர்ந்து நாங்கள் வழங்கிக் கொண்டிருக்கின்றோம் ராசி பலன்களை. தொடர்ந்து எதிர்பார்த்து கொள்ளுங்கள். அதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னைக்கு வந்து சிம்ம ராசிகளுக்கு சந்திரன் தொடர்பெல்லாம் ஒன்றுக்கும் மேற்பட்ட வேலைகள் இழுத்து போட்டு பார்க்கக்கூடும். சில நேரங்கள் வெறுப்பாக பேசுவீர்கள். யாரும் பண நகை வாங்க தருவதில் ஈடுபட வேண்டாம். புது முதலீடுகள் வந்து தெரிவிக்கவும். வியாபாரத்தில் ரசிகர்களை வெளியிட வேண்டாம். வியாபாரத்தில் ரகசியங்களை வெளியிட வேண்டாம். உத்தியோகத்தில் எதிர்பாராத செலவுகள் தாமதமாக கிடைக்கும். போராட்டமான நாள் என்றாகும். சிம்மராசிக்காரர்கள் உங்களுக்கான ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால் இன்னைக்கு ரொம்ப வந்து நிறைய வேலைகள் இழுத்துப்போடு வேலை செய்ய வேண்டியிருக்கும். ஸோ அதனால நீங்கள் வந்து கொஞ்சம் கவனமாக செய்யுங்க. அது மட்டும் இல்லாமல் யாருக்கும் நகைகள் பணங்கள் கொடுக்கறது வாங்குறது இதெல்லாம் வந்து கொஞ்சம் இது நிதானமாக வசிக்குவாங்க. இந்த மாதிரி இதெல்லாம் செய்யாங்க. எந்த ஒரு வியாபாரத்தை தொடங்குறது முன்னுக்கு முதலீடு செய்யறதுக்கு இன்றைய நாளில் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது சிம்மராசிகள் இருக்கு.
கன்னிராசியில் இருக்கிற பார்ப்போம். குடும்பத்தில் விட்டு கொடுத்து போவது நல்லது. எதிர்பாராத பணம் தாமதமாகும். ஆடம்பர செலவுகள் சேமிப்பு கரையும். சகோதர வகையில் சங்கடங்கள் வரும். வியாபாரத்தில் போட்டிகளை சமாளிப்பீர்கள். உத்தியோகத்தில் அதிகாரிகளை எதிர்த்து பேச வேண்டாம். அலட்சியத்தோடு ஆதாயம் தரும் நாள் என்றாகும். கன்னிராசிகளுக்கு கட்டாயமாக வந்து சொல்ல வேண்டிய என்ன சொன்னால், சகோதரிகள் வந்து மன கஷ்டங்கள் வரும். என்னாவது சரி கோத்துல சரி பேசிடாதீங்க, உங்களுக்கு அந்த மன கஷ்டம் வரும். அது மட்டும் இல்லாமல் வியாபாரத்துக்கு கொஞ்சம் போட்டி இருப்பீங்க. அந்த போட்டியில் கூட உங்களுக்கு சமாளிக்க கூட முடியும். கட்டாயமாக உங்களோட முதலாளிக்கு வந்து எதிர்த்து பேசிடாதீங்க, அது உங்களுக்கு நல்லதில்லை இன்றைய நாளில் அப்படி சொல்லுது. இது கன்னிராசிக்காரர்களுக்கு. துளாராசிக்காரர்களுக்கு பார்ப்போம். குடும்பத்தருடன் மனம் விட்டு பேசுவீர்கள். வெளிவட்டாரத்தில் அந்த அந்தஸ்து உயரும். பழைய கடன்களை வசூல் செய்வீர்கள். நெருங்கிய உறவினர்கள் மற்றவர்கள் உதவி நாடுவார்கள். புதிய தொழில் தொடங்குவீர்கள். உத்தியோகத்தில் மேலதிகாரிகள் பாராட்டுவ இனிமையான நாள் ஆகும். துலா ராசி வந்து இன்னைக்கு நிறைய வந்து பாராட்டக்கூடிய நாளாக இருக்கிறது. அது மட்டுமா வெளி வட்டாரத்தில் இருக்க கூட சந்தோஷமாக இருக்கிற எல்லா இதுவும் கிடைக்கப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சொந்தங்கள் பந்தங்கள் வந்து உதவி கேட்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனை தொடர்ந்து விருச்சிகத்தை பார்த்துக்கலாம். விருச்சிகம் வந்து எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். உறவினர்கள் நண்பர்கள் உங்கள் ஆலோசனையை ஏற்பார்கள். அதிகார பதவியில் இருப்பவர்கள் அறிமுகமாவார்கள். வியாபாரத்தில் போட்டிகள் எதிர்த்து கொண்டு வெற்றி காண்பீர்கள். உத்தியோகத்தில் தலைமையின் நம்பிக்கை பெறுவீர்கள். சாதிக்கும் நாள் என்றாகும். விருச்சிகக்காரர்களுக்கு வந்து நல்ல யோசனை சொல்றதுக்கு உரிய ஆளாக இருப்பாங்க. பதவியில் இருப்பாங்க, வந்து அறிமுகமாவாங்க. வியாபாரத்தில் போட்டிகளை எதிர்த்து கொண்டு வெற்றி பெறுவீங்க அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. அதோட சேர்ந்து பார்ப்போம் தனுஷ். குடும்பத்தில் சந்தோஷ நிலைக்கும். வெளிவட்டாரத்தில் மதிக்கக்கூடுவார்கள். நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். நட்பு வட்டாரம் விரியும். உடல் நலம் சீராகும். வியாபாரத்தை எதிர்பார்த்த லாபம் வரும். உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் உதவுவார்கள். புதிய அத்தியங்கள் தொடங்கும் நாள் என்றாகும். இன்றைக்கி வந்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள் வரும், அதுக்கு உங்களுக்கு தீர்வு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் லாபம் கூட கிடைக்கிறதுக்கு இன்றைய நாளாக இருக்கிறது தனுசு ராசிகளுக்கு. அப்படியே போய் பார்த்தோம்னு சொன்னால் மகர ராசி. சந்திராஷ்டமம் நீடிப்பதால் வேலை சுமையால் உடல் அசதி மனம் சோர்வு வந்து நீங்கும். கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடு வந்து நீங்கும். வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் தள்ளி போய் முடியும். உத்தியோகத்தில் அவசர முடிவுகள் எடுக்க வேண்டாம். தர்ம சங்கடமான சூழ்நிலைகளை சமாளிக்க வேண்டிய நாளாகும். இன்றைக்கி மகராசிகளுக்கு வந்து எதுவும் டக்குன்னு எடுத்துடுறாங்க. அவங்களோட மனைவிக்குள்ளே பிரச்சனைகள் ஏதாவது வாரத்துக்கு இருக்குது. வியாபாரத்தில் வந்து முயற்சிகள் தள்ளி போகிறதுக்கு கூட இன்றைக்கி நீங்கள் செய்கிற வேலையால் வந்து தள்ளி போகக்கூடும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு அவசர முடிவு எதுவும் இன்றைக்கு எடுக்க வேணாம், எடுக்கிறேன்னா நாளைக்கு எடுத்துக்கொள்ளுங்க, அது வந்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மகர ராசி. கும்பராசிகளை பார்த்தோம்னு சொன்னால் சகோதர வகையில் பயன்படுவீர்கள். கல்யாண பேச்சுவார்த்தையை வெற்றியடையும். மனைவி வழியில் நல்ல செய்தி உண்டாகும். ஆடை ஆபரணங்கள் சேரும். வியாபாரத்தில் புது பங்குதாரரை சேமிப்பீர்கள். உத்தியோகத்தில் புது பொறுப்புகளை தேடி வரும். தன்னம்பிக்கையை துளிர் நாள் என்றாகும். கும்பராசிகளுக்கு வந்து இன்றைக்கி ரொம்ப சந்தோஷம் விஷயங்கன்னா வந்து கல்யாண பேச்சுக்கெல்லாம் வந்து உங்களுக்கு சரியாகிடும். நீங்கள் ரொம்ப நாள் கனவு கண்டது கல்யாண பேச்சுலாம் சரியாக போகுது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நகை அந்த விருப்பங்கள், அது நகை ஆபரணங்கள் சேரும். வியாபாரத்தில் கூட உங்களுக்கு நல்ல ஒரு நாளாக அமைய இருக்கிறது. இன்றைக்கு நிறைய புது பொறுப்புகள், அதாவது புதிய பொறுப்புகள் வந்து உங்களை வந்து சேரும். உங்களை நம்பி வந்து எல்லாமே சந்தோஷ நாளாக அமையும். அதோட கடைசியாக மீன ராசியை பார்த்துருவோம். மீன ராசியில் அனுப்பிச்சால் காரியம் சாதிப்பீர்கள். உறவினர்கள் நண்பர்கள் ஆதாயம் உண்டு. மற்றவர்களுக்காக சில பொறுப்புகளை ஏற்பீர்கள். வேற்றுமதவர்கள் உதவுவார்கள். வியாபாரத்தில் விஐபிகள் வாடிக்கையாளர்களுடன் உத்தியோகத்தில் அதிகாரிகளுக்கு நெருக்கமாவீர்கள். செல்வாக்கு கூட நாள் என்றாகும். இன்றைக்கு செல்வாக்கிலேருந்து மற்றவங்க பெரியவங்கலேருந்து விஐபிகள் கூட உங்களுக்கு அறிமுகமாகிற நாளாகும். மீனம் என்ற ராசிகளுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோடு சேர்ந்து இன்றைய நாள் எப்பயுமே நல்ல நாளாக அமையும் என்ற அர்த்தத்தோடு உங்களுடன் பேசிக்கொண்டிருப்பது உங்களுக்கு பிரசன்னா. அது மட்டும் நம்ம ராஜா www.tamreva.com இணைந்து கொள்ளுங்க. இது உங்கள் தாமரை வானொலி. அந்த தகவலினுடன் நாங்கள் வந்து பார்த்துக்கிட்டு வரோம். நம்ம வந்து இப்போ அவர் அப்துல் கலாம் பற்றி பார்த்துட்டு இருக்கோம். அப்துல் கலாம்ங்கிறது வந்து இளமை பருவத்தில் அவர் சின்ன வயசில் வந்து என்ன செஞ்சுருக்காருன்னு சொன்னால், சின்ன வயசில் ராமேஸ்வர பள்ளியில் தான் வந்து பெருசாக வந்து தொடக்க பள்ளியை வந்து ஆரம்பித்தார், அங்கே படித்தாராம். அது மட்டும் இல்லாமல் அவர் சின்ன வயசுலேயே வந்து தன்னோட குடும்பத்துக்காக வந்து ஒரு வேலைக்கு போய்கிட்டு இருந்தாராம். அது மட்டும் இல்லாமல் பள்ளி நேரம் தவிர மற்ற நேரங்களெல்லாம் செய்தித்தாள்களை விநியோகம் செய்துக்கிட்டு இருந்தாராம். அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து ஒரு சராசரி மாணவனாகவே தான் வந்து வளர்ந்துக்கிட்டு வந்தாராம். இந்த தகவலோடு நம்ம வந்து தொடர்ந்து ஒரு இனிய பாடலை தொடர்ந்து எமது நிகழ்ச்சியில் இணைந்து கொள்ளலாம். இது உங்கள் தாமரை எஃப்எம். நீங்களும் உங்களுடன் இணைந்து தொடர்புகளை ஏற்படுத்திக் கொள்ளலாம். நீங்கள் வெப்சைட்டினூடாக எங்களுடன் தொடர்புகளை ஏற்றுக்கொள்ள
அதோட சேர்ந்து நீங்க Facebook பேஜில் கூட நீங்க எங்களோட இணைந்து கொள்ள முடியும். Facebook பேஜில் போயிட்டு நீங்க தாமரை FM ஆன்லைன் ரேடியோ அப்படின்னு நீங்க டைப் பண்ணிட்டீங்கன்னா எங்களோட பேஜ் வரும். அப்படி லைக் பண்ணிட்டு நீங்க எங்களோட வந்து இணைந்து கொள்ள முடியும். இது உங்கள் தாமரை வானொலி.